இது அரோமா மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வழங்கும் வி வாய்ஸ் பவர் பை ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ் உங்கள் சத்யா அனில் ஆட்டா ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல். நம்ம வி வாய்ஸ் நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்என் ப்ராப்பர்ட்டி அண்ட் டெவலப்பர்ஸ் வழங்கும் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அழகிய வீடு. விக்ரமன் சார் அண்ட் எஸ் ஏ ராஜ்குமார் சார் ஸ்பெஷல் ரவுண்ட்ல அடுத்தபடியா அலாவுதீன் அண்ட் நாகநந்தினி ரெண்டு பேருமே சேர்ந்து கலக்குன்னு கலக்க போறாங்க. என்ன சாங் சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் அலாவுதீன் அண்ட் நாகநந்தினி. பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு பாட்டு ஒண்ணு நான் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையிலே வளைக்கட்டுமா வானவில சேர்த்து. பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில சேர்த்து. இன்று எங்கள் புது வசந்தம் எங்கும் தங்கும், தென்றல் எங்கள் சோலைகளில் முல்லை தூவும், குயில்களுக்கு தடைகள் போடும் மனிதர் எங்கே யாரு, குரல் கொடுத்தால் நிலவின் முதுகில் உரசும் நாளை பாரு, பயணங்கள் எங்கே என்று பாட்டில் கூற முடியாது, இசை என்னும் கடலின் ஆழம் எங்கே என்று தெரியாது, பாடுவதால் வாழுகிறோம் சோகமில்லையே. பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில சேர்த்து. பாட்டு ஒன்று நாம் பாடட்டுமா, பால் நிலவ கேட்டு வார்த்தையில வளைக்கட்டுமா வானவில சேர்த்து. அலாவுதீன் அண்ட் நாகநந்தினி ரொம்ப அழகா பாடினீங்க. இந்த பாடலுடைய ஸ்பெஷலே கண்டிப்பாக இந்த பாடலுடைய கம்போசிஷன் தான் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக இதனுடைய கதையை வெற்றி அதிகமாக கொடுத்துருக்குன்னா இந்த பாடல்கள், இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். இந்த பாடலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆனந்த் பாபு சாரும் முரளி சாரும் ரொம்ப நேச்சுரலாக அப்படியே இருக்கும் ஒவ்வொரு வரிகளுமே. அதுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக அது வரிகள் அண்ட் அந்த பாடல் அமைஞ்ச விதம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ராஜ்குமார் சார் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த பாடல்? இது பண்ணி என்ன 25, 28, 30, 27 வருஷம் ஆச்சு. சத்தியமாக என்னை சாகடிக்கவே முடியாது. இந்த வரிகளை எழுதினாலும் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணதுனாலும் ரொம்ப ஆனந்தமாக இருந்தது அவர் கேட்டது. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வருஷனை கேட்குறேன். ஏன்னா இந்த பாட்டு 2-3 வருஷன் வரும். அந்த 2 வருஷனையும் எழுதுனது நான் தான். இதில் அந்த கிட்டத்தட்ட இவர் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார், உங்களுக்கு என்ன தோணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சக்ஸஸ். இந்த பாட்டில் எல்லாமே எழுதியிருப்பேன் நான். அது ரொம்ப பெரிய பாட்டுங்க. இது ரொம்ப பெரிய, என்ன சொல்கிறது, ஒரு பெரிய வாழ்வை சொன்ன பாட்டு இது. ஒரு மியூசிஷியன்னா என்ன, ஒரு மியூசிக்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன, அப்படி இருக்கும். அது ரொம்ப இயல்பாக வந்தது. ரொம்ப அப்போ ஒரு பெரிய அனுபவம்லாம் கிடையாது. இருந்தாலும் அந்த பாட்டு அந்த மாதிரி அந்த ஃபீலோடு இருந்தது அந்த பாட்டு. அது என்ன சொல்கிறது, அந்த டைமுக்கும் அந்த இயக்குனருக்கும் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அது அழகாக அது அமைஞ்சுது. அதை ஒரு கரெக்டாக கொண்டு போய் அந்த ஃபீலோடு கொண்டு போய் முடிச்சிருப்பார் அவர். இட்ஸ் வெரி கிரேட் ஃபிலிம். அது தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப புதுமையான ஒரு கதையை வச்சுக்கிட்டு ஒரு சில்வர் ஜூப்ளி கொடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண முதல் படம். ஒரு சென்சேஷனல், அதாவது அது வரைக்கும் மியூசிக்கு ஸ்டார்டமில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உடைக்கவே முடியாத ஒரு கோட்டையை உடைச்ச பாட்டு அது. அந்த பாட்டு அதாவது வேறு யாருமே பண்ண முடியாது. சில்வர் ஜூப்ளி மியூசிக்கல் ஹிட்டை கொடுக்கவே முடியாதுன்னு இருந்த ஒரு காலம்.
நான் கொடுத்தேன். அதுக்கு அந்த பாட்டு தான் அதை செஞ்சுச்சு. அந்த ரசிகர்களுக்கு என்னென்னைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன் நான். ஏன்னா இது நினைவு கூற வேண்டிய, இது ரொம்ப காலத்துக்கு முன்னாலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் 1990 தான் நடந்தது. இட்ஸ் 90 தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பாட்டு. நல்லா பாடினார் மிஸ்டர் அலாவுதீன். வெயிட்டுன்னு சொல்கிறேன் பாருங்கள், என் பாட்டில் இருக்கிற வெயிட் அது. அப்படி ஒரு நல்ல ஒரு துப்பாக்கி குண்டு மாதிரி வரணும். அந்த பஞ்ச் இருக்கணும். அந்த பஞ்ச் ரொம்ப முக்கியம், குறிப்பாக என் பாட்டை பாடுறதுக்கு. அந்த அம்மாவும் நல்லா பாடினாங்க. பி சுசிலாம்மா எனக்கு முதலாக வந்து பாடின பாட்டு அது. மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. பி சுசிலாவும் பாலசுப்ரமணியம் வந்து பாடின பாட்டு. கிரேட் சாங். ஞாபகப்படுத்துறதுக்கு நன்றி. விக்ரமன் சார், நீங்கள் ஒவ்வொரு பாடல் பாடும்பொழுதே இது எங்களோட வாழ்க்கையில் லிங்க் ஆயிருக்கு, இது எங்களோட வாழ்க்கையில் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பூரிப்பாக இருக்குது. அண்ட் அலாவுதீன் அண்ட் நாகநந்தினி எப்படி பாடினாங்க எங்களுக்காக சொல்லுங்கள் சார். இல்லை, நல்லா பண்ணாங்க. ராஜ்குமார் சார் சொன்ன மாதிரி அவரும் சரி அவங்களும் சரி. சுசிலா அம்மா வாய்ஸ்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப அழகாக டேக்கப் ஆச்சு அவங்க வாய்ஸில். அது மாதிரி அவரும் ரொம்ப நல்லா பண்ணார். அலாவுதீன் ஒரு சின்ன இது, எனக்கு கொஞ்சம் லிரிக்ஸ் தப்பாக பாடினா கொஞ்சம் உறுத்தும். நிறைய இடங்களில் சரணம் வந்து லிரிக்ஸ் தப்பாக இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, சரிங்களா? தேங்க்யூ விக்ரமன் சார். நரேஷ் ஐயர், யோர் கமெண்ட்ஸ். நல்ல சாங் செலெக்ஷன். அண்ட் நாகநந்தினி, உங்கள் வாய்ஸில் எஸ்ஏ சார் சொன்ன மாதிரி நல்ல ஒரு வெயிட்டோட ஸ்டார்டட் வெல். அதுதான் ஒரு அப்ராப்ரியேட் ஸ்டார்ட் ஒரு பாட்டுக்கு, கரெக்டாக. ஸோ ரொம்ப கடீர்னு க்ளீனாக இருந்தது உங்கள் வாய்ஸ். அண்ட் எல்லாத்தையும் நீங்களும் ரொம்ப நல்லா பாடினீங்க. எஸ்பெஷலி இந்த சரணத்துலலாம் போனது, இந்த ஹை நோட்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பாடினீங்க. ஓவரால் நல்ல கன்சிஸ்டன்சி அண்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் அந்த பாட்டில் அதே மாதிரி அந்த ஃபீலை மெயின்டைன் பண்ணி பாடினீங்க. அண்ட் ஜஸ்ட் இந்த லோ நோட்ஸ்லலாம் எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு அத்தாரிட்டி இன்னும் வரணும். ஸோ அது மாத்திரம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்கள், இன்னும் அழகாக இருக்கும். வெல் சார். தேங்க்யூ நரேஷ் ஐயர். அலாவுதீன் அண்ட் நாகநந்தினி எங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான பாடல் பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ப்ளீஸ் பி சீட்டட். விக்ரமன் சார் அண்ட் எஸ்ஏ ராஜ்குமார் சார் ஸ்பெஷல் ரவுண்டில் அடுத்தபடியாக இந்துமதி வந்து பாட்டு பாட போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் இந்துமதி.
சுமதி ரொம்ப அழகா பாடினீங்க. ஸோ சார் என்ஜாய் பண்ணாரா இல்லையா அப்படின்றத நம்ம கேட்போம். சார் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா சார்? நல்லா நல்லா பாடினாங்க அவங்க. பட்டு என் பாட்டை பாடிட்டா எந்த பாட்டையும் பாடிடலான்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக சித்ரா, சுஜாதா அவங்களாம். ஏன்னா மேக்ஸிமம் ரேஞ்ச் இருக்கும், மேக்ஸிமம் மொழி இருக்கும், அதாவது லாங்குவேஜ். ஹரிஹரன் சில பாட்டுங்களை பாட முடியாமல் போயிட்டார். என்னால் பாட முடியாது, ரொம்ப லிரிக்ஸ் இருக்குது இதில், இட்ஸ் டூ மச் ப்ரோஸ் யூனும் அப்படின்னு. சரி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன். நல்லா பாடினமானே ஒன்று சுருதி கம்மி பாடினதுனால அந்த 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 ரியல் ஃப்ளேவர் தெரியல, அவ்வளோதான். எஸ் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நரேஷ் ஐயர், யோர் கமெண்ட்ஸ். இந்துமதி, இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் ஐ கேன் சே. பிகாஸ் உங்களை அஃப்கோர்ஸ் நாங்கள் இப்போது கொஞ்சம் மாதங்களாக உங்களை நாங்கள் ரெகுலராக கேட்டுருக்கோம். உங்கள் வாய்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் சரியில்லையா? ஐ டோன்ட் நோ. பிகாஸ் இது ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஜிலேருந்து வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அதுலேயும் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் கொஞ்சம் யூஆர் ஸ்ட்ரகிளிங். அந்த சர்டன் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக எப்படி ரீச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களால் முடியல. இல்லை, இப்போ என்னென்னா பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் தான் முக்கியம். அவங்க நல்லா பாடணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால நம்மளும் சொல்லியிருக்கோம் ஆக்சுவலி. என்னென்னா சார், இப்போ நீங்கள் ரொம்ப அதே ஸ்கேல் எடுத்து பாடி கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஏதாவது சரியில்லைன்னு சொல்லி அவங்க எலிமினேட் ஆகிறத விட உங்களோட கம்ஃபர்ட் தான் முக்கியம். ஸோ அவங்களுக்கு எது ஈஸியோ அதை வச்சு பாட்டு, பிகாஸ் இப்போ பாட்டு தான் அவங்களோட அந்த இடம் தான் முக்கியங்கிறனால நாங்கள் அப்படி சொல்லியிருந்தோம் ஆக்சுவலி. ஸோ அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும். ஸோ அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. இல்லை, நீங்கள் பண்ண விஷயம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கிஃப்டட் ரேஞ்ச் இருக்கும். அதில் அந்த பெஸ்ட் எது நமக்கு சூட் ஆகுதோ அந்த பிச் தான் யூ ஷுட் சூஸ். ஐடியலி இது ஒரு ப்ரோக்ராமாக, ஒரு கான்டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஈவன் ஆன் அ ஸ்டேஜ் ஷோ. ஆனாலும் ஐ ஃபெல்ட் நீங்கள் அதை குறைச்ச அப்புறமாவும் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். B to D தான் சார் இஸ் மை ஜென்ரல் ரேஞ்ச். Exactly. ஸோ E itself was higher for me. தட்ஸ் வாட். அதனால ஸோ மேபி ஐ திங்க் நீங்கள் யூ ஹாவ் டு ரீதிங்க். பிகாஸ் நம்ம 2-3 ஸ்ருதி குறைச்ச அப்புறமாவும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா யூ ஹாவ் டு டெஃபினெட்லி திங்க் ஆன் இட். நவ் திஸ் இஸ் அ ஜென்ரல் ரவுண்ட்னால பரவாயில்ல. நவ் இஃப் திஸ் வாஸ் இன் அன் எலிமினேஷன் ரவுண்ட் திஸ் குட் காஸ்ட் யூ. ஸோ ஐம் ஜஸ்ட் காஷனிங் யூ, அவ்வளோதான். அண்ட் இப்போ இதே உங்களுக்கு ஈலியும் முடியலைன்னா யூ ஷுட் ஹவ் ட்ரைட் இட் இன் E flat or D or something if that's comfortable for you. இல்லைன்னா பெட்டர் சேஞ்ச் பண்ணிடுங்க சாங், அவ்வளோதான். யா. ஸோ ஏன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லாதனால உங்கள் ட்ரூ ஃப்ளேவர் உங்கள் வாய்ஸோடு வெளிப்படுத்த முடியலை உங்களால். ஸோ ஐ வுட் சே இட் வாஸ் ஓகே, பட் we know you can sing much better. So be careful on how you go about it. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் நரேஷ் ஐயர். அண்ட் ஷியாமலா மேம், யோர் கமெண்ட்ஸ். It was good, but she can do much better. அது ரிஹர்சல் இதை விட இட் சவுண்டட் மச் பெட்டர். வி ட்ரைட் நிறைய ஸ்ருதியில் பார்த்தோம் வித் பாலா சர்ஸ் கோஆப்ரேஷன். அப்போ இது நல்லா அங்கே நல்லா கேட்டுது, இங்கே வந்து அந்த லைஃப்பில். பட் ஷீஸ் டன் ஜஸ்டிஸ் டு த அந்த டியூன், த குட்டி சங்கதிஸ், த ஃபீல் எல்லாமே நல்லா இருந்தது. பட் த ஆஸ் ஷீ செட் அந்த பிச்சோட இதுதான், அதுவே ஷீஸ் டன் அ குட் ஜாப். என்னாச்சு இந்துமதி, எப்பவுமே நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து பாடுவீங்களே, என்னாச்சு இன்னைக்கு? இல்லை, கான்ஃபிடென்ட்டாக தான் பாடினேன். பட் த சாங் ஆஸ் சச் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்தது. எனக்கு அந்த ஸ்கேல் கீழேயும் போகிறது மேலேயும் போகிறது. ஓகே ஸோ ஸ்கேலில் போய் ஃபிட் ஆகிறதுக்கு ஓகே, சூப்பர். பட் அழகாக பாடினீங்க. ஆஸ் அ ஆடியன்ஸாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக பாடினீங்க. தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் பி சீட்டட். விக்ரமன் சார் அண்ட் S.A. ராஜ்குமார் சாருடைய ஸ்பெஷல் ரவுண்ட் போயிட்டுருக்கு. நிறைய மெலோடிஸ் நம்ம கேட்டுட்ருக்கோம், நிறைய கலகலப்பான பாடல்கள் கேட்டிருக்கோம், நிறைய பாடல்கள் நம்மளுடைய மனசு தொட்ட பாடல்களாக இருக்குது. அடுத்தபடியாக என்ன பாடல் பாட போகிறாங்க நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் என்ன கேட்குறீங்க? அந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் போயிட்டதெல்லாம். இது Aroma Milk and Milk Products வழங்கும் V Voice, powered by GSN Property and Developers. உங்கள் சத்யா, அனில் ஆட்டா, ட்வின் பேர்ட்ஸ் லெகின்ஸ். இது அடுத்த தலைமுறைக்கான குரல் தேடல் பிரேக்.